2வது நாள் தொடக்கம். Day 2. Good morning, guys. நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு டைம் 10:30 இப்பதான் கிளம்புறோம் கொல்லிமலையிலேருந்து. அடுத்த ஸ்பாட் எங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஓனா கேவா, அடுத்த ஸ்பாட் ஏதோ ஒரு கேவ் இருக்கு. ஏற்காடை நோக்கி போறோம். போறதுக்கு முன்னாடி அகத்தியர் கேவ்ல போய் அந்த கேவ் எத்தனை அடி ஆழம்னு அளந்து பார்த்துட்டு வரப்போம். வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. அது பார்த்துட்டு அப்படியே டேரக்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஏற்காடு தான் அடுத்த ஸ்டாப். இதுக்கப்புறம் மோட்டோ விளாக் அந்த ஹெல்மெட்ல ஃபோன் சேலம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பணும். அந்த ஹெல்மெட்ல ஃபோன் மாட்டிட்டு எடுக்க முடியல, ஏன்னா மைக் இல்லை, 4 பேர் கேட்க மாட்டேங்குது. இந்த இடத்த காட்டிங்க ஃப்ரீ வைஃபைன்னு போட்டிருக்காங்க. எங்க வைஃபை இல்ல, இதுல வந்து டீலக்ஸ் ரூம். இந்த ஸ்பாட் இங்க இருக்கும். இந்த இடம் பேர் என்னது? அவன் என்ன சொன்னான்? கொல்லி ஹில்ஸ் சொன்னான். கொல்லி ஹில்ஸா? இல்ல கொல்லி ஹில்ஸா? செம்மேடு. கரெக்டா கேளுங்க. ஓகே, நாங்க அப்படியே அங்க போயிட்டு கண்டிப்பா பண்றோம். ஹெல்மெட் பாத்துக்கோங்க, நல்லா இருக்கா? டே 2 ஸ்டார்ட். சரி, அந்த இதுங்க சாப்பிட்டுலாம் கிளம்பிடலாம். போட்டுட்டு ஓகே, நான் இதில் பெருகிறேன். இருக்கான் நம்ம கீழே பிடிச்சிடலாமா? இங்கே தண்ணி இருக்கா? சரி, இங்கே பிடிச்சிடலாம். எல்லாரும் இங்கே பிடிச்சிடலாம் தண்ணி. எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்கான் ஏகே. அந்த பக்கம் ரொம்ப கோணையா இருக்கு. ஸ்ட்ரைட்டா வந்து பார்த்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாயா தானே, ஆனா டைட்டா இருக்கா? ஆயாது, இந்த ஷோல்டர் தொங்குறது மட்டும் இது பார்த்துக்கிட்டோம். 20 மீட்டர் 30 40 மீட்டர் தான் போகிறோம். 100 கிலோமீட்டரா? எங்க போறோம் நம்ம? இப்போ ஏற்காடு போலியா? அது போயிட்டு தெரிஞ்சிடும்ல, சரிஞ்சிருக்கா இல்லையா இந்த பாறை போடுறதுக்கு. ஓகே, அடுத்து இந்த வண்டி கரெக்டாக தான் இருக்கு. நான் அரெஸ்ட் பண்ணுறேன். புது பேக் கட்ட போகிறோம். இப்போ இந்த மொக்க வண்டிக்கு பாரு வரணுமா? தூரம் போடா. பேக் சரிதான். எங்க தெரியுது? இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. அந்த பையனுக்கு பயம் இல்லை. போடு விடு, கரெக்டாக தான் இருக்கு. தொங்குறது இல்லைம்மா, இது ஒன்று இருக்கு பாரு. பிரியாணி சாப்பிட்றான் பைத்தியக்காரன். புளியந்தோப்புக்கு போய் சாப்பிட போனாங்க. அது ஏர்லி மார்னிங் பிரியாணி, அது ஒரு டேஸ்ட். இது டிஃபன், மார்னிங் டைம் டிஃபன் தான் சாப்பிடணும் நம்ம. ஓகே, கண்டினியூ பண்ணலாம் சாப்பிட்டு. 1 hour later. எங்கே வந்திருக்கோம் நம்ம? சக்கரை சீக்குப்பாறை வியூ பாயிண்ட். காட்சிப்பாறை நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் வெயில் அடிக்குது. இது மூடி இருக்காங்க. இங்கே பார்த்தா எல்லாம் தெரியுது. நல்லா தான் இருக்கு. சீக்குப்பாறை எதனால சீக்குப்பாறை சொல்கிறாங்க? சரி பண்ணுறது கண்டிங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் எல்லா விதமான மூலிகையும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தூரத்தில் இருக்க வீடை வந்து S24 அல்ட்ராவில் ஜூம் பண்ணி சொல்லிட்டு போகிறோம். எப்படி தெரியுது பாரு. வேறு டெம்பர் எந்த டெம்பர் போட்டுருக்கோம் ஒன்றும் தெரியல. ஏதோ தெரியுது, ஒன்றும் தெரியல. எதுவுமே தெரியலடா. தானே தெரியுது. சூப்பர் பண்ணி எடுத்துருக்கோம் S24 அல்ட்ராவில். எப்படி இருக்குன்னா அது தெரியுதா? ஓடுறான் மேலே களை பிடிச்சிருவானு. மேலே ஒரு விரிப்பா இங்கே நல்லா இருக்கே. என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. நான் எப்படி லேட்டாக ஆடுது. இங்கேருந்து பாரு எல்லாம் சூப்பராக இருக்கு. நல்லா வெயில் அடிக்குது. 11 மணி ஆகுது. 200 படிக்கிட்டு வந்துடும். அதான் சேலம். அடுத்து அங்கே தான் போகிறோம். நல்லா இருக்கு. அவ்வளோதான் எமர்ஜென்சி. இதுக்கு மேலே இங்கே இருக்காங்க. அது
நான் சும்மா சொன்னேன் சேலம் டிஸ்ட்ரிக்ட். அவங்க போய் தூத்துக்குடி இது கொத்தனாரு. A few moments later. இப்போதான் ஏர்பின்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போதான் 68 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீடியோ ஆன் பண்ணிட்டேன். போ நான் போறேன். நான் முன்னாடி போறேன். லைட்டாக முன்னாடி போ. ஓகே. அதான் ஹாஸ்டல்லாம் கேவலமா இருக்கு. ஏதாவது சொல்லு. கையில் அதான் ரைட்டில் பாருங்க. ரைட்டில் இந்த பக்கம் ஏதோ மாதிரியா ஓட்டுறானே இவன். இது சாக்லேட் கொடுக்கலாமா? சாக்லேட் கொடுக்கலாமா? இது எடுக்கணும். அஜித் இந்த சாக்லேட் மட்டும் கூட எகிருதுடா. சாக்லேட் மட்டும் கொடுக்குறோம். அங்கே அப்படியே கீழே போட்டுரு. கீழே அப்பா தான்டா பாக்குறான். அப்பா ஃபாலோ பண்றான்டா. என்னடா புர்ரா. A few moments later. ஆமா ரெடி. 15 minutes later. சேலம் ரீச் ஆகிட்டோம். என் கூட வந்த ஒருத்தனை காணாம போயிட்டோம். பின்னாடி தான் வந்தான். ஏதோ சேலம் டூ ரைட் அந்த கட் எடுக்கிறதுல எங்கே போயிட்டாங்க என்ன 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம். இது வரைக்கும் ஆளை காணும். லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கோம். எடுக்க மாட்டான். எவ்வளோ சேலத்தில் கிடச்சிட்டாங்களோ வாய்ப்பு இருக்கு. 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு எல்லாம் டைம் 3 o'clock ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஏற்காடு இன்னும் ஒரு 30 minutes 1 hour தான் இருக்குது. போயிட்டு ஃபஸ்ட்டு இங்கே சாப்பிட்டுட்டு ஏற்காடு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு ஓகே நான் கண்டினியூ பண்ணுறோம். பாய். செல்லு மிஸ் இல்லை, செல்லு மிஸ் ஆகும். ஆடை சிக்கன் பிரியாணி மீல்ஸ். பாய். ஹலோ கைஸ், ஏற்காடு ரீச் ஆகிட்டோம். ஏற்காடு வந்துட்டு டிகிரி அண்டர் -17 இருக்கு. முடியல. இப்போ வாயிலேருந்து போக சூடாக புகை கொண்டு வந்துட்டேன். முறை அடிச்சுட்டு கவலைப்படாதீங்க. A few moments later. ஒரு லிவிங் ஏரியா, அதுக்கப்புறம் ஒரு கிச்சன், இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. எக்ஸ்ட்ரா பெட் கூட இருக்குது. எக்ஸ்ட்ரா பெட்டும் இருக்குது. அப்புறம் இதான் ஹாலு, வாஷ்ரூம். வந்தவொடனே உள்ளே போயிட்டான். இது நான் காட்டணும். அதெல்லாம் வந்துருச்சு. இப்போ இங்கே டைம் ஆகுது 6 மணி ஆகுது. இப்போ ட்ரைடு டப்புன்னு ஏதாவது ஒரு ஸ்பாட் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். வந்துட்டு அப்புறமா மேட்ச் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காருவோம்.
இந்த ஹில்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். இந்த ரெசார்ட் தான் பார்த்தோம், மேங்கோ ஹில்ஸ். பட்ஜெட் கொஞ்சம் அதிகம், இல்லைனா நாங்கள் எடுத்திருப்போம். ஜஸ்ட்டு 13,000 ஒன்லி. எங்கே போகிறோம் நம்ம? பீக்கு. என்ன பீக்கு? ஏதோ ஒரு பீக். பேர் தெரியல, தெரிஞ்ச உடனே உங்களுக்கு சொல்கிறேன். ஏதோ சுற்றி தான் பேசுவோம். இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ஸ்டே. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு ரூம் வித் ஹார் நல்லா இருக்குது. ஆனால் நான் அந்த மெயின் ஜங்ஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரா 2 கிலோமீட்டர்ஸ் வரும். இதில் உட்காரேன் இரு. இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் ஏதோ ஒரு இல்லை ஏதோ இது ஸ்ட்ரைட்டாக போனால் என்ன இருக்குன்னாங்க? ஸ்ட்ரைட்டாக போனால் என்ன இருக்குது? ஸ்ட்ரைட்டாக போனால் இது வியூ பாயிண்ட் எல்லாம் இதுன்றோன்னா இது சில்க் வியூ. ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு 6 மணிக்கு தான் அலோடு, ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டு 6 மணிக்கு தான். அதான் வெயிட். அதான் தூத்துக்குடினாலே வெயிட்டு தான். வாடா 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 வந்தாச்சு. இவ்வளோ கேம் இருக்குது. இதுதான் வியூ பாயிண்டா? நல்லா தான் இருக்குது. மேலே போகலாம். அஜித், இதுக்கு பேர் ஏன் பக்கோடான்னு வச்சுருக்காங்க சொல்லு? தான் பக்கோடா போடுறோம். மொத்தமாக பேசு, மைக்கில் நம்மக்கிட்ட போட்டால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. பேசுகிற மூடில் இல்லை. அஜித் பக்கோடானா என்ன சொல்லி உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்க? தூத்துக்குடியில் வெங்காய பக்கோடா. வெங்காய பக்கோடா. அப்போ முந்திரி பக்கோடா, வாழைப்பழ பக்கோடா. ஓகே கைஸ், 7 மணி. நைட் லைஃப், நைட் வியூ நல்லா இருக்கு. ஏதோ பாறைலாம் இருக்கும். பாறையா ரூம்ல? ஆமா, நம்ம அந்த மேங்கோ ஹில்ஸ்ல இருந்துச்சு. அது சொல்லு, சோஃபால ஏதோ பண்ணிட்டு அஜித் தான் ஃபர்ஸ்ட் போன ரூம்ல அவன் ஏதோ பண்ணாங்க. சோஃபா ராகில வந்து ராகி தெரியும். ஆனா கல் இருந்துச்சு பாத்தியா மேங்கோ ஹில்ஸ்ல பாத்ரூம்ல? செம்மையா செம்மையா சொல்றேன். ஏற்காடு வந்து மேங்கோ ஹில்ஸ் போறோம். எஸ், அடுத்து நெக்ஸ்ட் சொல்லு. அதுதான், இந்த மாதிரி போன் வச்சு பேசினாலே யூடியூபர் நினைச்சுக்கிறாங்க. செம்ம பாத்ரூம். இப்போ என்ன பாத்ரூம்க்குள்ளேயே பாறை. அந்த பாறையில தான் நீங்க படுத்துட்டு குளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கவனமா இருக்கணும். ஆனா அஜித் வேற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தான். பாறையில ஏதோ பண்ணணும். கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு பேசினாலே எல்லாம் யூடியூப் நினைச்சுருக்காங்க போலயே. அவ்வளோதான், சேனல் ஆஃப் பண்ற கண்வலிக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். கண்வலி ஆஃப் பண்ணு. இதுதான் கண்ணாடி போடக்கூடாதுன்றது. கண்ணு வலிக்குது, மண்ணை முடி கொட்டுது அப்படி இப்படின்றான். ஐஸ்கிரீம் 2 வாங்கினா, ஒன்று சாப்பிட்டதுக்கு 3 வாங்கினா 1 ஃப்ரீன்னாங்க. அப்புறம் 1 வேணாண்டா 3 மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு. இல்ல 1 வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ கேட்டா இல்ல ஜன்னி பூச்சிக்கும் எனக்கு. ஜட்டி பூச்சிக்கும். ஓட்டி சாக்லேட், இங்கே சாக்லேட் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எதுரா? சப்பல் கட்டிட்டு நிற்கிறோம் எல்லாம் சொல்கிறாங்க. எதாவது வாங்க பேர் வாங்க. இந்த சாக்லேட் நல்லா இருக்கு போகிறா, ஸ்மைலி. நானும் வருஷம் வீட்டில் வந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இல்லை என்ன கீழே நிறையா இருக்குது, கீழே போகிற ஜம்பிங்லாம் இருக்குது. வாங்கிட்டு வரலாம் இது எவ்வளோன்னு பார்ப்போமா? நீ ஒரு
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.